100 பேர் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிருக்கான். மருத்துவ இடத்துக்கு 10 இடம் தான் இருக்கு. 10 இடம் தான் இருக்கு. ஆனா 100 பேர் இருக்கான் பட்டியல. முதலமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த 100ல 10 பேரை டிக்கெட் அடிச்சு விடுங்க, தேர்வு பண்ணி விடுங்கன்னு. அவர் புரட்டிட்டு கொடுப்பானாவ 10 நிமிஷத்தை முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த வெளியில் நின்றுட்டு இருக்காங்களா சுத்தி, அவன் என்ன காமராஜ் கட்சிக்காரன்னு போட்டிருப்பாரு, சாதிக்காரன்னு போட்டிருப்பாரு 10 பேர் அப்படின்னு நினைக்கிறான். வண்டியில் உட்கார்ந்தவொடனே என்னங்க 100 இருந்துச்சு, அதுல டக்குன்னு 10 நிமிஷத்துல 10 பேரை தேர்வு பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு. ஏன் புரட்டிக்கிட்டே வந்தேன், அப்ப கையெழுத்துற இடத்துல 10 பேர் கைரே வச்சிருந்தான். ஏய் அவன் கைரே அவன் வீட்டுக்கு கல்வி போகணும்னு அதுக்காக அவன் பிள்ளைகளை 10 பேர் தேர்வு பண்ணிட்டேன். அதனாலதான் அவர் மக்கள் தலைவரா பெருந்தலைவரா இருக்காரு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? எவ்வளவு ஒரு சீட்டுக்கு எவ்வளவு கொடுப்பா சொல்லு.